Taste the Daily. திருநெல்வேலி மாவட்டம் கோபாலசமுத்திரத்தில் அதிமுக செயல்வீரர் கூட்டம் நடைபெற்றது. திருநெல்வேலி புறநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான இசக்கி சுப்பையா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மின்கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு ஆகியவற்றால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அவரைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் இசக்கி சுப்பையா, அதிமுகவினர் யாருக்கும் விலை போக மாட்டார்கள் என தெரிவித்தார். விலைவாசி 40% உயர்வு, மின்கட்டண உயர்வு 3 மடங்கு வைத்தியாச்சு. பத்திரப்பதிவு கட்டணம் நம்ம அண்ணன் போலீஸ் மாஸ்டர் நல்லா தெரியும். பத்திரப்பதிவு கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தி இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷனே கிடையாது. யாரும் ரியல் எஸ்டேட் தொழில் பார்க்க முடியல, எவனும் தொழில் விற்க முடியல, வாங்க முடியல. எத்தனை 75,000 ரூபா மினிமம் நம்ம ஆட்சியில் இருந்ததை இன்னைக்கு 3 லட்ச ரூபா கட்டணும். அப்படிதான் 3 லட்சத்துக்கு மேலே கட்டணும். சாதாரணப்பட்ட ஏழை மக்கள்லாம் இன்னைக்கு அந்த பக்கமே போக முடியல. எந்த இதையும் விற்கவோ ஒரு 6 வருஷத்துக்கு 1 ஏக்கர் வச்சிருந்தோம்னா கசக்காடு எங்கள் பக்கம் இது மாதிரி செழிப்பான பூமி இல்லை. நாங்கள் வெறும் வானம் பார்த்த பூமியில் கிடக்கோம். அங்கே 1 ஏக்கர் நிலத்தை வச்சு ஒரு கல்யாணம் கட்சி ஒரு வீடு கட்டணும் சொல்லி விற்க முடியல, வாங்க முடியல. அதிமுக காரன் அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, யாருக்கும் விலை போக மாட்டான். அது என் அம்பை தொகுதி மக்கள் எவனுக்கும் விலை போக மாட்டான். அது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஒரு சின்ன என்னுடைய பேட் லக்கா இல்லை உங்களுடைய பேட் லக்கா எனக்கு தெரியல. அடுத்த ஆட்சி அண்ணன் எடப்பாடியை தான் முதல்வராக வருவார். அப்போ உங்களுடைய ஆதரவோடு இந்த தொகுதியில் ஆளுங்கட்சியாக ஒருத்தர் இருப்பார். அவரை கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதை தான் செய்வார். இதுக்கு உத்தரவாதம் நான் கொடுக்குறேன். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்க அலுவலகத்தில் தெற்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகளின் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கடலூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமான சுரத்தூர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் மக்கள் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் அம்மா பேரவை துணை செயலாளர்கள் சிவசுப்பிரமணியன், பக்த ரட்சகன், அண்ணா தொழிற்சங்க இணை செயலாளர் சூரியமூர்த்தி, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ராஜசேகர் மற்றும் தெற்கு மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.